ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஜோக்கர் தமிழா அப்படின்ற ஒரு ஐடி. ஸோ இந்த ஐடியில் பார்த்தோம்னா நம்ம 60வது லெவல் போயிருக்கோம். இந்த ஐடியோட கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஐடி எவ்வளோ ரூபாய்க்கு நான் விற்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த ஐடி ஃபார் சேலுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிஆர் ரேங்க்டு அண்ட் ஹீரோய்க்கு எம்பலம் எல்லாமே வாங்கியிருக்கு. லெவல் வந்து 60, 3000க்கும் மேலே லைக்ஸும் சிஎஸ் ரேங்க்டு எம்பலமும் நிறையாவே இருக்குது. இந்த ஐடி பார்த்தோம்னா இப்போ வந்து 2 டைமண்ட் வந்து இருக்குது. ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. ஒரு கிட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கன் கலெக்ஷன் அண்ட் எமௌண்ட் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இது வந்து ஹேர் கலெக்ஷன்ஸ் அண்டு இப்போ எமௌண்ட் கலெக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எமௌண்ட்டில் வந்து இப்போ வந்து புதுசாக வந்த எமௌண்ட்டு, அப்புறம் இதெல்லாம் எல்லாமே டைமுக்கு கொடுத்தது. இது வந்து நாங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து இருக்கிற எமௌண்ட்ஸு. இது எல்லாமே டாப் அப் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து பெரும்பாலான மக்கள் வந்து யாருமே வந்து ஐடி வந்து வாங்குறது கிடையாது. ஏன்னா ஃப்ரீ ஃபயரோட டவுன்லோட்ஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் அதோட தரப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கோப்ரா இந்த மாதிரியான எமௌண்ட் இருக்குது. அண்டு ஏகப்பட்ட எமௌண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கன் கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 2019 இந்த ஐடி வந்து இந்த ஐடியோட பிளேயர் வந்து இந்த ஐடி வந்து வச்சுருந்துருக்காப்புல. ஸோ ஒரு லாங் ஐடி அப்படின்னு சொல்லலாம். ஒரு லாங் டேர்ம் ஐடி. ஒரு பல வருஷமாக கேம் பிளே கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஐடின்னு சொல்லலாம். இந்த ஐடியில் ஏகப்பட்ட எமௌண்ட்ஸ் வந்து டாப் அப் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் கொடுத்த எமௌண்ட்ஸும் இருக்குது. இந்த ஐடி வந்து எவ்வளோக்கு போகும் அப்படின்றதை நீங்களும் சொல்லுங்கள். கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள். இந்த ஐடி எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்றதையும் நீங்களே சொல்லுங்கள். வேறு இந்த ஐடியில் பார்த்தோம்னா இந்த குதிரை வர இந்த எமௌண்ட் வந்து எத்தனை பேர் வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் பேக் கலெக்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா யாரையாவது நம்ம வந்து டவுன்லோட் பண்ணாமல் இருக்குது. ஆனால் எல்லாமே எக்யூப் பண்ணலாம். நிறையா விஷயம் இருக்குது. அப்புறம் இது வந்து லூட் பாக்ஸ் எல்லாமே வந்து டாப் அப் பண்ணாமல் வாங்கினது தான். எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தது. தென் ஃப்ரீ பேராஷூட் பார்த்தோம்னா எல்லாமே டாப் அப் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். மெக்லாரன் ஃபெய்த்து, அப்புறம் இந்த பறக்கும் பறவை இது. அப்புறம் ஸ்கேட் போர்ட் பார்த்தோம்னா மணி ஹெஸ்ட் இருக்குது. வேறு மணி ஹெஸ்ட்லேயே 2 இருக்குது. வேறு அடுத்து கார் கலெக்ஷன்ஸ் அண்டு பேனர்ஸ் அண்டு எமௌண்ட்ஸ். ஸோ இதுதான். அடுத்து நமக்கு கன் கலெக்ஷனுக்கு நேராக போயிடுவோம். கன் கலெக்ஷன் பார்த்தோம்னா M4A1 பார்த்தோம்னா கலெக்ஷன் இருக்குது. AK-47 கலெக்ஷன் இருக்குது. M4A1 வந்து பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா அந்த கிளாவோடது, கெல்லியோடது அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஏகேல கோல்டனு, எம்பரனு. அடுத்து M14 வந்து இந்த ரெட் கலரு அண்டு ஸ்கேரில் பார்த்தோம்னா நிறையா இருக்குது. குரோஸாவில் ரெட் கலர் அண்டு ஃபேமஸில் ஒரு லூஸ் கேனானு அண்டு XM8 ஒரு பிரேசில் பிராஸு, AN94 ஒரு ப்ளஸ் பாப்பரு, பிளாஸ்மாவில் ஒரு ஆகில் ஒரு ரோகரு, பேராஃபில்ல சிட்டி லைஸு, கிங்ஃபிஷரில் S41, G7, SKS, SVDA, உட்பெக்கரு எல்லாத்துலேயும் இருக்குது. AC-80 இருக்குது. அண்ட் AC-80 எக்ஸில் ஹோமர்னு இருக்குது. கோல்டன் ஏக்கோ இருக்குது. அண்ட் ரேவர் ஸ்கேட்டரும் இருக்குது. M249 ஒன்று இருக்குது. M16 வல்கானோ விரல்த்துன்ஸ் இருக்குது. UMPயில் அண்டர்வில் ஹண்டர் இருக்குது. அண்டு UMPயில் கிரியேட்டிவ் ஃபைட்டர்ஸ் அண்டு சேரோ அண்ட் கோல்டன் UMP. தென் MP5 பார்த்தோம்னா சைபர் போண்டன் ஹண்டரு CR7ஓடது. அண்ட் தென் VSSL இருக்குது. MP40 இருக்குது. MP40 கார்னிவல் கேரேஜ் இருக்குது. P90 பேத்தமன் இருக்குது. தாம்சனில் கிளேட்டர் கிறிஸ்டன் இது வந்து எவோ கன்னு. அண்ட் தென் எவோ கன்னு பார்த்தோம்னா எவோ கலெக்ஷனு. தென் வெக்டாரில் ஹேவ்கா அண்டு பிஸ்ஸலில் எதுவும் இல்லை. M10 வந்து இருக்குது. ஸ்பேமில், அப்புறம் டபுள் பேராவில் கோல்டன் மேகசினில் இருக்குது. AWM டைட்டானியம் பார்கன் இருக்குது. ஒரு க்ளோவிங் எஃபெக்டை கொடுக்கும். அப்புறம் கார் 98 வந்து ஈக்குவேட்டர்ஸ் அண்ட் USPயில் எதுவும் இல்லை. டெசர்ட் ஈகிள்லையும் இல்லை. G18 ஒரு ஸ்கின் இருக்குது. தென் பேன் பார்த்தோம்னா பேன் அண்டு பேங்கரான், பேட்டு, கட்டானா எல்லாத்துலேயும் வந்து சூப்பரான ஒரு எல்லாமே இருக்குது. ஸ்கின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபிஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ஃபிஸ்ட்டில் இல்லை, ஆனால் கிரெனேட்ஸில் இருக்குது. கிரெனேட்டில் ஏகப்பட்ட கிரெனேட் வகைகள் இருக்குது. தென் ஸ்மோக் கிரெனேட் பார்த்தோம்னா ஸ்மோக்கில் இல்லை, ஆனால் கிரெனேட்டில் வந்து ப்ளோ ஃபிஷ் பூமு வேறு எல்லாமே இருக்குது. க்ளோவாவில் பார்த்தோம்னா ஜாலி லாரி அண்டு ஹீரோய்க் எம்பலம்டு, CS ரேங்க்டு அண்டு ஜாலி லாரி தான் இருக்குது. நிறையாவே இருக்குது. ஜாலி லாரி சூப்பரான ஒரு க்ளோவால் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது CS ரேங்க்குக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த கிராஸ்பாவுக்குலாம் இல்லை வேறு. ஸோ இந்த ஐடி கலெக்ஷன் எவ்வளோ போகும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க? நிறையாவே போகும்.
எவோ வேறு இருக்குது. எவோ வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சது, ஸ்பின்னில் கிடச்சிருக்கும். தென் இந்த எவோ பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு எவோ. ஸோ இந்த ஐடி அவ்வளோதாங்க. இந்த ஐடி எவ்வளோக்கு போகும் அப்படின்றது தெரியுங்க. ஆனால் நான் இதை வந்து 1000 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃப்ரீ ஃபயர் கலெக்ஷன் விருப்பமாக இருக்கவங்க இந்த ஐடியை வந்து வாங்கிக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஜிபே மூலமாக ஐடி பாஸ்வேர்டு நாங்கள் வந்து தந்துடுவோம். 1000 ரூபா அந்த கன் கலெக்ஷன். அவ்வளோதான் கைஸ். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அடுத்த ஒரு ஐடி கலெக்ஷனோட பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.